கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு பிரியமான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோரோடும் நீங்கள் செய்கிற வேலைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். எந்த நாளிலும் சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக உன்னத பாட்டு என்கிற தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை படிக்கப் போகிறோம். இதுவரையிலே உன்னத பாட்டினுடைய வசனங்களுக்குள்ளாக நாம் அதிகமாக தியானிக்காவிட்டாலும் உன்னத பாட்டு புஸ்தகத்திற்கான சில முன்னோட்டங்களாக அறிமுகமாக சில சத்தியங்களை நாம் கேட்டோம். சாலமோன் ராஜா எப்பொழுது எழுதினார், உண்மையாகவே தேவனால் ஏவப்பட்டுத்தான் எழுதினாரா என்பதை பார்த்தோம். பாடல்களுடைய முக்கியத்துவத்தை நாம் படித்தோம். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தாகிய அன்பு என்கிற வார்த்தை அது ஒரு உடன்படிக்கையின் உறவு, அது உடல் சம்பந்தமானது என்பதை காட்டிலும் அது முதலாவது இருதயங்கள் சம்பந்தப்பட்டது என்பதை கடந்த செய்தியில் நம்ம படித்தோம். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உன்னத பாட்டு புஸ்தகங்கள் வழியாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாலமோன் எழுதின உன்னத பாட்டிலே 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. இந்த வார்த்தைகளை சொல்வது யார் என்று சொன்னால் சாலமோனுடைய நாயகியாகிய சூலமித்தி. அவருடைய பெயர் நமக்கு தெரியாது. சூலேம் என்கிற ஊரை சார்ந்தவர் என்பதனாலே சூலமித்தி என்று நாம் சொல்கிறோம். உண்மையாகவே அப்படி ஒரு ஊர் இருந்ததா என்றால் அந்த ஊரினுடைய பெயர் சற்று வித்தியாசமாக சூனேம் என்றுதான் இருந்திருக்கிறது. ஆனாலும் சூலமித்தியார் என்று ட்ரெடிஷ்னலாக ரபிமார்களால் அழைக்கப்பட்டது நிமித்தமாக நாம் அது உண்மையாக இருக்கும் என்று நம்பி நாமும் சூலமித்தியார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த சூலேம் என்கிற ஊர் அது ஒரு கிராம பகுதியாகவோ அது ஒரு திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பகுதியாகவும் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவர் எழுதக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய நேசர் உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆண்டவனாகிய சாலமோனுக்கு அப்பொழுதெல்லாம் இப்போதான் அப்படி யாரும் சொல்கிறதில்ல. முன்பெல்லாம் தன்னுடைய கணவரை ஆண்டவன் என்று சொல்லுவாங்க, நேசர் என்று சொல்லுவாங்க. இங்கும் சூலமித்தி என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த நேசருடைய நேசத்திற்காக அவள் காத்திருக்கிறாள் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. 3வது வசனத்தின் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து அநேக பெண்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்கிறான். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்து பெண்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையாகவே கணவன் அழகாக இருந்தாலும் மற்ற பெண்கள் உங்களை பார்த்து உங்களை விரும்புகிறார்கள் என்று நிறைய பெண்கள் சொல்லுவது கிடையாது. ஏன்னா கணவன்மார்கள் ரொம்ப உச்சிக்கு போய் உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கு சூலமித்தி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது சூலமித்தி ஏதோ ஒன்றை சாலமோனிடத்திலே கேட்க விரும்புகிறார். ஆனால் நேரடியாக சூலமித்தியால் கேட்க முடியல. என்ன கேட்க முடியலன்னு சொன்னால், எல்லா பெண்களும் உம்மை நேசிக்கிறார்கள், ராஜா எப்பொழுது தன்னை சேர்த்து கொள்வார் என்று காத்திருக்கிறார்கள். இதை சூலமித்தி ஏன் சாலமோனிடத்தில் சொல்லுகிறாள் என்று சொன்னால், ஒரு பதிலை சாலமோனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவங்க எல்லாம் இல்லை, நீதான் என்னுடைய நாயகி என்பதை சாலமோன் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்த்து சூலமித்தி இதெல்லாம் கேட்கிறாள். இப்பொழுது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம்தான்.
நாம் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்களிடத்திலே பெண்கள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. அதே போல சூலமித்தி ஏன் மற்ற எல்லா பெண்களை குறித்தும் அவர்களுடைய நினைவுகளை குறித்தும் சாலமோன் இடத்திலே சொல்லுகிறார் என்றால், சூலமித்திக்கு மனதிலே ஒரு கேள்விக்குறி. என் நேசர் என்னை நேசிக்கிறாரா? நான் நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவளா? ஏன்னு சொன்னால் சூலமித்தியை குறித்து வசனம் சொல்கிறது. 6வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் மற்றவர்களை காட்டிலும் சற்று நிறம் கம்மியாக இருந்தாள். இதனால் நிறம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என்னுடைய மதிப்பு என்ன? மற்றவர்களுக்கு முன்பாக நான் மதிக்கப்படத்தக்க அளவிற்கு இருக்கிறேனா? ஏன்னா வந்ததோ கிராமத்திலிருந்து, நிறமோ கருப்பு. நேசர் தேடி வந்தார், நேசர் ஏற்றுக்கொண்டார், நேசர் திருமணம் முடித்தார், நேசர் அழைத்து வந்தார், எல்லாம் சரிதான். ஆனால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மதிப்பு என்ன? அந்த கேள்விதான் நாம் இந்த நாளிலே படிக்கப் போகிற சத்தியத்திற்கான அடிப்படையான கேள்வி. நம்முடைய மதிப்பு என்ன? சூலமித்தி மனதிலே எழுந்த அதே கேள்வி இந்த நாளிலே நம்முடைய மனதில் எழ வேண்டும். என்னுடைய மதிப்பு என்ன? சூலமித்தி ஏன் சாலமோனை பார்த்து இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால், நீ தான் என்னுடைய நாயகி, மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, உன்னுடைய மதிப்பு என்ன என்பது எனக்கு தெரியும் என்பதை சாலமோன் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் கீழே வாசிக்கும் பொழுது, சாலமோன் என் பிரியமே அப்படின்னு சொல்லி சூலமித்தியை புகழ்ந்து பேசுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னால், என்னுடைய மதிப்பு என்ன? மதிப்பு, இந்த உலகம் மதிப்பை எதன் அடிப்படையில் கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உலகம் எவ்வாறு நம்மை மதிப்பிடுகிறது என்று சொன்னால், அழகை வைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையுடைய நிறம் என்ன? பிறந்த குழந்தை எல்லாமே நல்ல கலராக தான் இருக்கும். சில பேர் காதை பார்ப்பாங்க, காதை பார்த்து இந்த கலர் தான் இந்த குழந்தையோடது. உலகம் நம்மை எப்படி மதிப்பிடுகிறது? பெரும்பான்மையானவர்கள் எதையெல்லாம் மதிப்பாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அழகை மதிப்பாக கருதுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அழகை பற்றி அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகை வைத்து யாரெல்லாம் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னு சொன்னால், இந்த மதிப்பு வீண். அழகு என்பது வீண், சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது. அப்சலோமை பற்றி நம்ம படித்தோம். அப்சலோமுடைய முடிவு என்னவா இருந்தது? அவன் அழகாக இருந்தான் என்பதனால ராஜாவானானா? கிடையாது. அவன் ரொம்ப மோசமான ஒரு முடிவை சந்தித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் தரக்கூடிய மதிப்பு என்பது அநேக நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாததாகத்தான் இருக்கும். என்னுடைய மதிப்பு என்னன்னு யாராவது யோசிச்சு கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் கலராக இல்லை, எனக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, சூலமித்தி போல நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்காக கொடுக்கிறார். உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தின் வாயிலாக என்னுடைய மதிப்பு என்ன என்பதை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியம். அழகு என்பது தேவனுக்கு முன்பாக வீண், அது வஞ்சனையுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சில பேர் சில காரியங்களை நினச்சிட்டு இருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
இன்னைக்கு உலகம் நான் முன்பாக சொன்னது போல அழகை வைத்து இவங்க உயர்ந்தவங்க அல்லது இவங்க அழகாக இருக்கிறாங்க, இவங்க மதிக்கத்தக்கவங்க. சில பேர் சொல்லுவாங்க வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அழகு வெயின் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், என்னுடைய மதிப்பு என்னன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஞானம் நம்மை மதிப்பீடு செய்யுமா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்கிறது, தங்களை தாங்களே ஞானிகள் என்று நினைக்கக்கூடியவர்கள், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய ஞானமானது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எல்லா சயின்டிஸ்டையும் போய் கேட்டு பாருங்க. அவங்களுடைய கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிற்கு பின்பாகவும் அவர்கள் ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிரியேஷன் என்று சொல்ல மாட்டாங்க, இன்வென்ஷன் என்று தான் சொல்லுவாங்க. இருந்த ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அவ்வளோதான். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்து தான் உங்களை மதிப்பிட வேண்டும் என்று யாராவது சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் இந்த உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கி இருக்கிறார். அதுக்காக நம்ம ஞானம் இல்லாமல் இருக்கணும்னு வேதம் சொல்லலை. நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் எப்படி வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற ஞானமாக இருக்க வேண்டும். இந்த உலக காரியங்களை குறித்து இதையெல்லாம் வைத்து உங்களை நீங்கள் மதிப்பீடு செய்யாதீர்கள் என்பதைத்தான் இந்த சத்தியத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அழகில்லை, அதனால் நான் மதிப்பு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லது மற்றவர்களைப் போல் எனக்கு ஞானம் இல்லை, அதனால் நான் எதுக்கு வாழணும், நான் வேஸ்ட் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த வசனங்களை தேவன் என் மூலமாக உங்களுக்கு பேசுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்ம ஞானத்தை குறித்து பார்த்தோம், இன்னும் அழகை குறித்து பார்த்தோம். இந்த வசனத்தில் கூடுதலாக சொல்வது என்னன்னு சொன்னால், பராக்கிரமம், ஐஸ்வர்யம். சில பேர் கட்டுமஸ்தான உடலை உடையவர்கள், நல்ல ஆரோக்கியமான வலிமையான உடலை உடையவங்களாக இருந்தால் தான் மற்றவர்கள் நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லி நிறைய ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்க இருப்பாங்க. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நபர்கள் ரீசெண்டாக ஜிம்முக்கு போய் மரித்திருக்கிறாங்க, நியூஸில் பார்க்குறோம். அப்போ ஜிம்முக்கு போய் கட்டுமஸ்தான உடலை வைத்திருக்கிறவங்க தான் மதிப்பாக இருக்க முடியும்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு மதிப்பே இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. வேதம் நம்முடைய மதிப்பு என்ன என்பதை சொல்லுது, அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐஸ்வர்யம், என்கிட்ட காசு பணம் இருக்குது, அதுதான் எனக்கு மதிப்புன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாராவது பணங்காசை வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய மதிப்புன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, லூக்கா 12:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ புகழ் இருந்தாலும் சரி, அந்த காசு அந்த ஆஸ்தி அவனுக்கு ஜீவனை கொடுக்காது. அது மதிப்பாக இருக்க முடியாது. அது நிச்சயமாக அழிந்து போகும். நம்முடைய ஐஸ்வர்யமாக இருந்தாலும், நம்முடைய அழகாக இருந்தாலும், நம்முடைய ஞானமாக இருந்தாலும் அது நம்முடைய மதிப்பு அல்ல. வேதம் சொல்லக்கூடிய மதிப்பு அது அல்ல. வேதம் சொல்லக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய மதிப்பு. என்ன நம்முடைய மதிப்பு அப்படின்னு சொன்னால், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 7வது வசனம் சொல்கிறது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். எது நம்முடைய மதிப்பு என்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சொந்த சாயலில் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு ராஜாவுடைய மகன், நான் ராஜாவின் மகன், ராஜாவால் பெற்றெடுக்கப்பட்டேன் என்று சொல்வது தான் மதிப்பு. அதுபோல்
பிரகன்மான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். யார் இந்த உலகத்தில் நான் மதிப்பு இல்லாமல் இருக்கிறேன் அல்லது நான் மதிக்கப்படத்தக்க இடத்தில் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இடம் இல்லை. நீங்களும் நானும் மதிக்கப்படும்படியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே மிகப்பெரிய மதிப்பு. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மதிப்பு உண்டு. என்ன மதிப்புன்னு சொன்னால் 139வது சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்திலே உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார். நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மதிப்பு. நம்ம மனிதர்களாக இருப்பதே நம்முடைய மதிப்பு. இதை மீறி ஒரு மதிப்பு என்பது தேவனுடைய கிருபையினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். மற்ற புகழாக இருந்தாலும், ஆஸ்தியாக இருந்தாலும், ஞானமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கூடுதலாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது எல்லாம் இல்லை, எனக்கு மதிப்பு இல்லை, நான் சத்து போகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வேஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனால் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல. நம்மளுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மதிப்பு, என்னுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவினுடைய ஜீவன். ஒரு பொருளுடைய விலை, 1 கிலோ மாம்பழம் வாங்குறோன்னா 100 ரூபா 120 ரூபான்னு சொல்கிற மாதிரி நம்முடைய விலை என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவினுடைய ஜீவன், கிறிஸ்துவால் சிந்தப்பட்ட ரத்தம். எனக்கு மதிப்பே இல்லை, நான் எதுக்கு வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. சூளமித்திக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் கிராமத்திலிருந்து வந்தேன், என்னுடைய மதிப்பு என்ன, மற்ற பெண்களை தான் சாலமோன் அதிகமாக நேசிக்க போகிறாரு, மற்ற பெண்கள் தான் சாலமோனோட அதிகமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மதிப்பு என்ன என்று தெரியாமல் கேள்விக்குறியோடு அவள் பேசி கொண்டிருந்தான். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மதிப்பு என்னன்னு தெரியாமையே, நம்ம தேவனால் உருவாக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ளாமல், நாம் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல், உலக காரியங்களுக்காக, அற்ப ஆசைகளுக்காக நம்முடைய மதிப்பை இழந்து நாமே கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய மதிப்பு, என்னுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் கிறிஸ்துவினுடைய ஜீவன். அதை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். நம்மளுடைய மதிப்பு எப்படி இருக்குது? சத்ருவானவன், சாத்தானானவன் எப்பொழுதும் நீ வேஸ்ட்டு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை பாரு, அவன் அவ்வளோ மதிப்பாக இருக்கிறான், அவன் அவ்வளோ செல்வம் வச்சுருக்கிறான், அவன் அவ்வளோ ஞானவானாக இருக்கிறான், நீ வேஸ்ட்டு, நீ வேஸ்ட்டு, நீ வேஸ்ட்டு, இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருவது யாருன்னு சொன்னால் சாத்தான். ஆனால் கிறிஸ்துவினுடைய எண்ணமோ, இப்போ என்னை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு வேறு யாராச்சும் வச்சு பேசுவார், இல்லை உங்களுக்கே வேதத்தின் மூலமாக பேசுவார். என்னன்னு சொன்னால், மகனே நீ விலையேற பெற்றவன், மகளே நீ விலையேற பெற்றவன், நீ என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவன், நீ என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவள், என்னுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவள், உன்னுடைய மதிப்பு மிக உயர்ந்தது, நீ சாதாரண இந்த உலகத்துக்காக இல்லை, நீ மேலான பரலோகத்திற்காக வாழக்கூடியவர் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். நிறைய ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம எப்படி மதிப்போடு வாழ வேண்டும் என்பதற்கு நிறைய ஆலோசனைகளை வச்சிருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 30 மற்றும் 31வது வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளோ விசேஷமானவங்க என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. என்ன முடியுமா நம்மளுடைய முடியை நம்மளால்? ஒரு நாளைக்கு எவ்வளோ உதிருதுன்னு கூட நம்மளால் கணக்கு பண்ண முடியாது. முடி உதிரது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஒரு வேளை உங்களை பார்த்து, நேற்று உதிர்ந்ததை விட இன்றைக்கி ஒரு 2 முடி அதிகமாக உதிர்ந்துச்சுன்னா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களால கரெக்டாக எண்ணிட்டு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உதிர்ற முடி இல்லை, நம்ம தலையில் இருக்கிற முடி முதற்கொண்டு எண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. அவ்வளவு விசேஷமானவங்க, அவ்வளவு மதிப்பு மிக்கவங்க. இதையெல்லாம் நம்முடைய மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். நான் மதிப்பு மிக்கவன், நான் தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றவன். எப்பொழுதும் சோர்ந்து போகிற எண்ணமே வேண்டாம். மதிப்பு எனக்கு இல்லவே இல்லை, அவனை பாருங்க இவனை பாருங்க அப்படின்ற எண்ணமே வேண்டாம். நான் தேவனுக்கு விலையேற பெற்றவன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அழகும் உங்களுடைய
செல்வமோ உங்களுடைய ஐஸ்வர்யமோ ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையினாலே கொடுப்பார். அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்காக பிரதான ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ நான் எவ்வளோ பெரிய மதிப்பான ஆள். இந்த பூமியிலே எவன் பலசாலி ஒருவருக்கு வேலை செய்கிறாரோ, அந்த பலசாலியே இவனுக்கு வேலை செய்கிறான் என்றால், அப்போ இவன் எவ்வளோ பெரியவன் சொல்லுவது போல இயேசு கிறிஸ்துவை எனக்காக வேலை செய்கிறார் என்றால் என்னுடைய மதிப்பு என்ன யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்னும் யோவான் 15ஆம் அதிகாரம் 26, இன்னும் 16ஆம் அதிகாரத்தில் 7-13 இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது, நம்மை தேற்றுவதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் நம்மை சத்தியத்திற்குள்ளோ மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவதற்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மதிப்பு மிக்கவர்களா இல்லையா? சத்திய ஆவியானவர் அவரே ஞானமுள்ளவர், அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கக்கூடிய நாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். 3 யோவான் புஸ்தகத்திலே 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அது ஒரே அதிகாரம் தான். 3 யோவான் புஸ்தகத்திலே 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய மதிப்பு சரீரப்பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும் சரி, அது தேவனால் எப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லி. சூலமெத்திக்கு இருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என்னை என் நேசர் ஏற்றுக்கொள்வாரா, என்னுடைய நேசர் என்ன நினைப்பார் அப்படின்றது தான். ஆனால் அதை வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் உன்னத பாட்டு 2வது வசனம் சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி, நீதான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம்னு சொல்றார். மதிப்பு, உன்னுடைய மதிப்பு எனக்கு தெரியும்னு சொல்லி சாலமோன் சொன்னார். அதே போல் நமக்கு என் மதிப்பு என்ன, நான் மதிப்பே இல்லாமல் இருக்கிறேனே நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இத்தனை வசனங்களை நமக்கு சொன்னது எதுக்குன்னு சொன்னான். இந்த நாள் சத்தியம் முழுவதுமாக நமக்கு சொன்னது எதுக்குன்னு சொன்னால், எத்தனை பேர் மதிப்பாக இருக்கிறாங்கன்னு நீ மற்றவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ எனக்கு மதிப்பானவன், நீ எனக்கு மதிப்பானவள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நான் மதிப்பில்லாதவன் சொல்லி சத்ருவானவன் கொண்டு வரக்கூடிய எண்ணத்தினாலே சோர்ந்து போகாதீங்க. தேவனுக்கு நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நீங்களும் நானும் மதிப்பு மிக்கவர்கள், பரலோக பிரதிநிதிகள். மதிப்பு இல்லாமல் இருந்தால் தேவனிடத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே இந்த எண்ணத்தை என்னிடத்தில் எடுத்து போட்டு மற்றவர்களுக்கு முன்பாக மதிப்பாக இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபிங்க. தேவன் உங்களை மதிப்போடும், அவர் ஏற்கனவே மதிப்போடு தான் வைத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு முன்பாக இன்னும் மதிப்போடு வைப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.